ஹலோ, ஹாய், வணக்கம். நான் ஜிகே. இன்னைக்கு நம்ம தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற யூடியூப் ப்ரோக்ராம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற இஷ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு 900 900 நாட்களா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரந்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேட்டர் வந்து பொலிட்டிசைஸ் ஆயிருச்சு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள், அப்புறம் பிஜேபி தமிழ்நாடு சீஃப் திரு அண்ணாமலை அவர்கள், அப்புறம் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்போர்ட் வரலாமா வரக்கூடாதா அப்படின்ற விஷயத்த வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த பரந்தூர் அப்படின்ற ஏர்போர்ட் இஷ்யூல நம்ம டீட்டெயில்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆராய போறோம், விசாரிக்க போறோம். பரந்தூர்னா அந்த ஏர்போர்ட் ப்ரொபோசல் எப்படி பண்ணுவாங்க? ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரணும்னா, என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா யார் முடிவு பண்ணுவாங்க? அப்படின்றது. இப்போ அந்த பரந்தூர்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஏர்போர்ட் வந்தா என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஏன் கவர்மெண்ட் வந்து பரந்தூர்ல ஏர்போர்ட் கொண்டு வரணும்னு விரும்புறாங்க? தமிழ்நாடுக்கு இப்ப 2வது ஏர்போர்ட் தேவைப்படுதா? அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏர்போர்ட் கொண்டு வந்து நிலத்த கையகப்படுத்திட்டாங்க. அரசு வந்து கையகப்படுத்திருச்சுன்னா, அங்க இருக்க மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் என்ன? அதுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் இருக்கா? அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ கவர்மெண்ட் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க? மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட் அப்படின்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க் இல்லையா? நமக்கு எப்படி ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயினு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்வேஸு, அப்புறம் வாட்டர்வேஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. இதுல வந்து ஏர்வேஸ் அப்படின்றது ஒண்ணு. ஸோ ஏர்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து ஏர்கிராஃப்ட்ட ஸ்டேஷன் பண்றதும் சரி, நம்ம மேல வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போறதும் சரி, கீழ தரை இறக்குறதும் சரி, இங்க வந்து ஏர்போர்ட்ஸ் வந்து ரொம்ப அவசியம். ஸோ, அப்ப அப்படிப்பட்ட ஏர்போர்ட்ஸ் வந்து எந்த லிஸ்ட்டுக்கு கீழ வருது அப்படி பார்த்தீங்கன்னா, யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழ வருது. யூனியன் லிஸ்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஷெட்யூல் 7 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்ன்மெண்ட் கிட்ட தான் குடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மத்திய அரசு கிட்ட இருந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ, ஒரு ஏர்போர்ட்ட வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னாலும் சரி, அந்த ஏர்போர்ட்ட வந்து புதுசா நிறுவனம்னாலும் சரி, அத வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கையாளுது. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏர்போர்ட்டோட விஷயங்கள் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு தான் பார்க்க போகுது. இதுல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸ்டேட் கவர்ன்மெண்ட் எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னா, அது எங்க கட்டலாம் அப்படின்ற ப்ரொபோசலையும் சரி, எங்களுக்கு ஏர்போர்ட் வேணுன்ற ப்ரொபோசலையும் சரி, இனிஷியேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. நீங்க இந்த வீடியோ வந்து திரும்பி ரீப்ளே பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஆர்டிக்கிள் வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுல வந்து கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட். கிரீன்ஃபீல்டு அப்படின்னா, பசுமையான இடத்துல வந்து ப்ராஜெக்ட் பண்றோம்னு அர்த்தம் கிடையாது. கிரீன்ஃபீல்டு அப்படின்னா, புதிய திட்டம் அப்படின்னு அர்த்தம். ப்ரவுன்ஃபீல்டு அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கைய விட்டு போயிருச்சு, இல்லன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னா, அத மேற்கொண்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னா ப்ரவுன்ஃபீல்டு. அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஸ்க்ராட்ச்ல இருந்து புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர போறோம்னா, அதுக்கு பேர் கிரீன்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நமக்கு பரந்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அங்க ஏர்போர்ட் கிடையாது. புதுசா ஒண்ணு கொண்டு வர போறோம் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரவுன்ஃபீல்டுனா என்ன? கிரீன்ஃபீல்டுனா என்னன்றதுக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் என்ன செய்றாங்கன்னா, இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இருக்காங்கன்னா, அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏர்போர்ட் வேணும் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட வந்து குடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு கிளியரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் கிளியரிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்டி கிட்ட வந்து ஒப்படைப்பாங்க. அந்த கமிட்டி வந்து சைட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம், ஓகே அப்படின்னு கிரீன் சிக்னல் குடுத்ததுக்கப்புறம் தான், தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கையகப்படுத்துறத வேலைய ஆரம்பிக்க முடியும். ஸோ, அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. இந்த மாதிரி பரந்தூர் அப்படின்ற இடத்துல இருந்து நாங்க நிலத்த எந்தெந்த இடத்த வந்து கையகப்படுத்த போறோம் அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. நோட்டிஃபிகேஷன்ல எந்தெந்த வில்லேஜஸ், எந்தெந்த இடம்லாம் வந்து அந்த வி ப்ராஜெக்ட் கீழ வருது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். அதுவரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். போத் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொபோசல் ரெடி பண்ணுவாங்க. அந்த ப்ரொபோசலுக்கு வந்து கிரீன் சிக்னல் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த கவர்ன்மெண்ட் என்ன வேலைய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு
இப்போ பரந்தூர் அப்படின்ற இடத்த பற்றி பேசுவோம். பரந்தூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்திரா காந்தி நேஷனல் ஏர்போர்ட். அங்கேருந்து ஒரு 59 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து பரந்தூர் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர்லாம் தாண்டி போகணும். ஸோ சென்னை சப்பர்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு சேட்டலைட் டவுன் ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. சென்னை தாண்டி ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரந்தூர் அப்படின்ற இடம் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த பரந்தூர் அப்படின்ற ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4820 ஏக்கர். இந்த ப்ராஜெக்ட் வந்து திடீர்னு இன்னைக்கு வந்த ப்ராஜெக்ட் கிடையாது. தமிழ்நாடுக்கு வந்து 2வது ஏர்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரு லாங் ட்ரீம் தான். சென்னை மாநகராட்சிக்கும் சரி தமிழ்நாடுக்கும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு இயர் லாங் ட்ரீம், டிகேட் லாங் ட்ரீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட். கிட்டத்தட்ட 2007ல் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்த கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4820 ஏக்கர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த பரந்தூருக்கு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மீனம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு. அடுத்து போரூரில் ஒதுக்கப்பட்டுச்சு. அங்கெல்லாம் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அடுத்து வந்து இன்னும் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்து ஏரியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இங்கே பரந்தூர் பக்கத்தில் 4820 ஏக்கர் ஒதுக்கப்பட்டாங்க. அடுத்து தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட கிரீன் சிக்னல் வாங்கப்பட்டது 2011. 2022 வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கோடி ஒதுக்கப்பட்டது இந்த ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஸோ மேற்கொண்டு அப்படியே 2022 2024 அப்படின்னா கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டது. அடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட பிளான் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் ஸ்லைடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மெயினாக என்ன பிரச்சனை, எதனால் வந்து அந்த ஊர் மக்கள் அந்த ஏர்போர்ட் வர இருக்கிறதுக்கான இடத்துல இருக்க மக்கள் வந்து என்ன பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4700 ஏக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏக்கரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 13 வில்லேஜஸ் வந்து அடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடுகள் வந்து அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பலவேறுமான ஏரிகள், குட்டைகள் மற்றும் விவசாய நிலங்கள் வந்து எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஏர்போர்ட் கொண்டு போக போகிறோம் அப்படின்னா இதை எல்லாமே கையகப்படுத்தி ஆகணும் இல்லையா? அதனால அங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால வந்து அந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ. எதுக்கு பரந்தூரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் மற்ற இடத்துலலாம் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 ஏரியாவை சூஸ் பண்ணி அதுக்கு ப்ரப்போசல் கொடுத்து அந்த ஏரியா செட் ஆகலன்னு சொல்லி தான் பரந்தூருக்கு இப்போ வந்திருக்கு. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஆயிடுச்சு. மெயினாக பரந்தூர் சூஸ் பண்ணக்கு இன்னொரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவே வந்து ரொம்ப பக்கத்தில். ஸோ நாளைக்கு தொழில் தொடங்கணும், ஒரு டெவலப்மெண்ட் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட்டு ப்ளஸ் ஹைவே, அதாவது ரோட்வே ப்ளஸ் ஏர்வே 2மே பக்கத்தில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, இது மல்டி மோடல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தொழில் வந்து வேகமாக டெவலப் ஆகும். ஸோ அதை கணக்கில் வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூரை சூஸ் பண்ணாங்க. ஏன்னா சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவேக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் சரி இப்போ நிலம் கையகப்படுத்தணும் அவங்களுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு காம்பன்சேஷன் என்ன கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அட் ப்ரெசென்ட்டில் அந்த ஏரியாவில் லேண்ட் ரேட் என்னன்றதை பார்த்துட்டு அதுலேருந்து 350% அதிகமான மார்க்கெட் வேல்யூக்கே வந்து நாங்கள் லேண்டை வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எந்தெந்த கிராமங்கள் முக்கியமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏகனாபுரம், நெல்வாய் அப்படின்ற கிராமத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஏர்போர்ட் வருது. ஸோ அங்கே இருக்க மக்கள், அடிப்படை மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த ஏர்போர்ட்டை பற்றி அப்படின்றத நம்ம பார்ப்போம். சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு ஃபார்மர் ஏகனாபுரம் அப்படின்ற இடத்துல வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் அதிகமாக வந்து நிலங்களை, அதாவது வாட்டர் பாடிஸ் இருக்குது பார்த்தீங்களா, நில குட்டைகள், கம்மாய்கள் இதெல்லாம் நீங்கள் ஆக்கிரமித்து கட்டினீங்க அப்படின்னாக்க நீங்கள் காங்கிரீட் தான் நீங்கள் போடுவீங்க. அப்படி காங்கிரீட் போடுறப்ப அங்கே தண்ணீர் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும், அந்த இடத்துல ஃப்ளட் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, வி நாராயணன் அப்படின்னு இன்னொரு ஃபார்மர் என்ன சொல்கிறாருன்னா, சென்னையே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெள்ளத்தில் வந்து மூங்கிடுது சரியா? ஸோ சென்னையிலேருந்து வெள்ளத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா சுற்றி இருக்க வெட்லேண்ட் ஏரியா, சதுப்பு நிலம், அப்புறமா இந்த மாதிரி வாட்டர் பாடிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வந்து டைவர்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் ஆக்குப்பை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அதிகமாக தான் வரும். கூடிய சீக்கிரத்தில் சென்னை மூழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாரு. ஜி ஜனார்தனன் அப்படின்ற இன்னொரு விவசாயி அவர் என்ன சொல்ல வராரு பார்த்தீங்கன்னா, இது விவசாய நிலம், எங்களுக்கு விவசாயம் தவிர வேறு எதுவும் தெரியாது. இங்கே வந்து நீங்கள் வீடு கட்டிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உணவு பஞ்சம் வரும், எங்களுக்கு வேறு வாழ்வாதாரமும் கிடையாது, எங்களுக்கு வேறு தொழிலும் தெரியாது, நாங்கள் என்ன பண்ணுவோம், எதிர்காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோன்றதை முன்வைக்கிறாரு. அப்புறம் இப்போ நீங்கள் கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தமிழ் வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ராகுல்னு ஒரு சின்ன பையன் கூட கேட்டிருப்பான், என் ஸ்கூல் இங்கே தான் இருக்குது, இந்த இடத்த ஆக்கிரமி பண்ணிட்டீங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்டிருப்பான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒன் சைடில் பார்த்துட்டோம், ப்ராஜெக்ட்டுக்கு எதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றதை பார்த்துட்டோம். அதே சமயம் கவர்மெண்ட் எதுக்கு அந்த பரந்தூரில் கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்றது நம்ம பார்த்துடணும். ஏன்னா 2 சைடையும் வந்து நம்ம நியாயத்தை பார்க்கணும் இல்லையா? ஸோ கவர்மெண்ட் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து எதுக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய அவசியம் ஏர்போர்ட் வந்து.
இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ரோ சிட்டீஸ்ல பார்க்குறப்ப சென்னை ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாள் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி தள்ளப்படுது. வெறும் 1000 ஏக்கர் தான் பிரசன்ட்ல வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து இருக்கு. கம்பேர் டு டெல்லி ஏர்போர்ட், மும்பை ஏர்போர்ட், பெங்களூர், ஹைதராபாத் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட ஏர்போர்ட்டோட கேரிங் கெப்பாசிட்டியும் ஜாஸ்தி, ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியும் வந்து ஜாஸ்தி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னதுன்னா, அ எக்கனாமிக்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டீஸ்க்கு அதிகமா போயிருது. நமக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட் வந்து 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. எதனால? டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஹேண்ட்லிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 13,40,000 ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளோ தான் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதே இது டெல்லிய கம்பேர் பண்ணீங்க 46,00,000. அதே இன்டர்நேஷனல் ஃப்ளைட் நம்ம ஹேண்டில் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 3,99,000 தான். இதே டெல்லி ஏர்போர்ட்ட பாருங்க 17,55,000. ஸோ நம்ம மத்த ஸ்டேட்டோட கேபிட்டலோட போட்டி போடணும், தொழில டெவலப் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் முன்னேறினா மட்டும் தான் முடியும். ஸோ இத இத வந்து கவர்மெண்ட் வந்து மேற்கோள் காட்டுறாங்க. நம்ம சென்னையில ஏர்போர்ட் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நம்ம கைவிட்டு போயிட்டுருக்கு. மத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைடு நியாயம். இப்போ ரீசெண்டா அந்த பிரச்சனை பெரியதாக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 900 நாளுக்கும் மேற்பட்டு நடந்த அந்த போராட்டத்தில திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அரசியல் ஆரம்பமா இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து நல்லா இருக்காது. இந்த இடம் வந்து விவசாயிகளுக்கான இடம். ப்ளஸ் இவங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். அதுவும் இல்லாம கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் என்விரான்மென்டல் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி, இப்போ பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் 8 லைன் ஹைவே வந்து எதிர்த்தாங்க. என்விரான்மென்ட்ட காரணம் காட்டி. இப்போ அட் பிரசன்ட்ல வந்து இவங்க எதுக்கு இத ஆதரவு தெரிவிக்கணுன்ற மாதிரி அவர் சொல்லி காமிக்கிறாரு. ஸோ ஓவரால் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க அக்விசிஷன் பண்ணாதீங்க, நிலம் கையப்படுத்தாதீங்க, வேற மாற்று இடத்த பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சார்பா திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்டர்னேட் சைட் பார்க்கறதுல பிரச்சனை கிடையாது. ஸோ பார்த்துரலாம். ஆனா, அந்த சைட் எந்த சைட் வேணும் நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு விஜய் கிட்ட கேட்கறாங்க. ஸோ இப்ப என்னன்னா, இப்ப நம்ம ஆல்டர்னேட் சைட் பார்த்தாலும் அங்கேயும் கிராமங்கள் இருக்கத்தான் போகுது, இல்ல காடுகள் இருக்கத்தான் போகுது. அதை நம்ம அழிச்சு தான் ஆகணும் டெவலப்மெண்ட்டுக்காக அப்படின்ற சூழ்நிலை வந்துருன்றப்ப, யார் சைடு வந்து நம்ம கரெக்டான சொல்யூஷன தேடுறது அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட் வந்து 1000 ஏக்கர். நான் சொன்ன மாரி 1000 ஏக்கர் தான் இருக்கு. ஆனா டெல்லியோட ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஏக்கர். பெங்களூர் வந்து 4000 ஏக்கர். இன்னி 10 வருஷத்த கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் வந்து ஏர்வேஸ் வழியா வந்து டிராவல் பண்ணுவாங்க. அப்ப சென்னை வந்து ரொம்ப டெவலப்மெண்ட்ட பின்தங்கி போயிறக்கூடாது அப்படின்றத வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, ஸ்டேட் கவர்மெண்ட் பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஒரு ஏர்போர்ட்ட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நம்ம பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஏர்போர்ட் அப்ரூவல் ப்ராசஸ் சொல்லியிருப்பேன். ஸோ நிலத்த வந்து கையகப்படுத்துதலையும் சரி, நிலத்துக்கு வந்து காம்பன்சேஷன் குடுக்குறதையும் சரி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்றத வந்து அவரு சொல்றாரு. ஸோ இப்ப ஓவராலா வந்து நமக்கு என்ன பிரச்சனைன்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஏர்போர்ட்டோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். பாசிட்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி. அப்புறம் வந்து கட்டமைப்பு. அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கான ரெவென்யூஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை செயின் மேனேஜ்மென்ட் அப்படிம்பாங்க. சப்ளை செயின் மேனேஜ்மென்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக லெவல்ல சில பொருட்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள செய்யணும்னா, அதோட பொருள்களோட பாகங்கள் வந்து வெவ்வேறு இடத்துலருந்து வரும். எக்ஸாம்பிள் கார்ன்னு எடுத்துக்கங்களேன். காரோட உதிரி கார்ன்னு ஒரு ஹோல் கமாடிட்டிய வந்து நம்ம மேக் பண்ணணும்னா, ஒரே இடத்துல மேக் பண்ண மாட்டாங்க. அதோட காம்போனன்ட்ஸ் வந்து வெவ்வேறு இடத்துலருந்து வரும். இப்ப சென்னை எடுத்தீங்கன்னா, சென்னை வந்து ஆட்டோ பார்ட்ஸ் செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை வந்து ஆட்டோ பார்ட்ஸ் செய்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேரு, சிப்ஸ்லாம் எங்கேருந்து வரும்னா, தைவான்லேருந்து வரும். ஸோ, இப்படி வெவ்வேறு நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் வந்து மார்க்கெட் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்ல இருக்கும். ஸோ, வெவ்வேறு நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் வந்து கார்ன்ற ஒரு பொருளே தயாரிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பொருள தயாரிக்கிறதுக்கு நெறைய இன்டகிரேஷன் நடக்கணும் இல்லையா? அந்த இன்டகிரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க். அதுல ஏர்வே ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ, இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட் சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா, நீர்நிலைகள் எல்லாமே அழிக்கப்படுது, விவசாய நிலங்கள் அழிக்கப்படுது, காடுகள் அழிக்கப்படுது. இதுதான் மெயின் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நில கையகப்படுத்துதல் அத பத்தி நம்ம பேசுவோம். இப்ப கவர்மெண்ட் வந்து சப்போஸ் நீங்களும் வந்து விவசாய நிலம் வச்சிருக்கலாம். நீங்களும் உங்க சொந்த நிலங்கள வச்சிருக்கலாம். அந்த நிலங்கள வந்து சப்போஸ் கவர்மெண்ட் வந்து ரோடோ, இல்ல ரயில்வேவோ, இல்ல ஏர்போர்ட்டோ கட்டணும்னு சொல்லி அந்த நிலத்த கையகப்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வேற மாற்று விஷயம் எதுவும் கிடையாதா? உங்களுக்கு வேற வழியே கிடையாதா? இல்ல உங்களுக்கு காம்பன்சேஷன் எதுவும் கிடையாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அந்த சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் டூ ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன், ரிஹாபிலிடேஷன் அண்ட் ரீசெட்டில்மென்ட் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஷார்ட் அண்ட் ஃபார்மா சொல்லணும்னா, லேண்ட் அக்விசிஷன் அண்ட் ரீசெட்டில்மென்ட் ஆக்ட் 2013 சொல்லுவாங்க. 2013ல இந்த சட்டம் வந்து பாஸ் பண்ணப்பட்டது. இந்த சட்டத்தோட முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு நிலத்தை வந்து அரசு கையகப்படுத்தும் போது அது வெளிப்படையாகவும் நியாயமாகவும் இருக்க வேணும். அந்த லேண்டோட வேல்யூ என்ன மார்க்கெட் வேல்யூவோ அந்த வேல்யூவை காட்டிலும் அதிகப்படியாகவோ இல்லை அதே வேல்யூலையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் அது விவசாய நிலமோ எந்த நிலமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சில தொழில்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்கும், வாழ்வுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வாழ்வாதாரத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்கூலு, ரோடு எந்த இடத்துக்கு மாற்றப்படுறாங்களோ அந்த இடத்துல அதுவும் வந்து கண்டிப்பாக கட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த சட்டம் சொல்லுது. எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், ரோட் கனெக்ஷன், ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே எந்த இடத்துக்கு மாற்றப்படுகிறாலோ அந்த இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல ஏதோ ப்ராஜெக்ட் வரணும்னா அது அந்த இடத்துடைய கிராம சபா மட்டும் அந்த வசிக்கும் மக்களோட சப்போர்ட்ல மட்டும்தான் வர முடியும் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் வந்து தெளிவாக சொல்லிருச்சு. ஸோ அந்த சட்டம் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வரணும்னா ஏகப்பட்ட அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரோம்னா அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விளைவுகளை எவ்வளோ கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இதே இது வந்து சமுதாயத்தில் என்ன பிரச்சனைகள் வருதுன்றதை கட்டுப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்டை வந்து இது பண்ணுது. இந்த சட்டத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது தனியார் மற்றும் கவர்மெண்ட்டை சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வசிக்கிற மக்கள் 80% பேர் ஒப்புதல் தெரிவித்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ப்ராஜெக்டை வந்து கொண்டு வர முடியும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது வந்து ஒரு நிலத்தோட மார்க்கெட் வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு வேல்யூ இருக்கும், நம்ம புரோக்கர் அவங்க ஏஜென்ட்ஸ் நம்ம நார்மலாக சொல்கிற வேல்யூ வந்து கோட் பண்ணுற வேல்யூ ஒன்று இருக்கும். ஸோ இந்த கேப்பை வந்து இந்த ஆக்ட் வந்து இன்னும் அட்ரஸ் பண்ணலை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. மூணாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் எந்த விதமான காம்பன்சேஷனும் கொடுக்காமையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு நிலத்தை வந்து கையகப்படுத்த முடியும் டெம்பரரியா அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டில் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோட பிரச்சனைகள். ஸோ நம்ம கடைசியாக வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பொலிட்டிக்கலாக என்ன ப்ராப்ளம், பரந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கொண்டு வரலாமா வேணாமான்றதை பற்றி பேசியாச்சு. ஒவ்வொரு கட்சிகளோட நிலைப்பாடுகள் என்னன்றதை பேசியாச்சு, அதற்கான சட்டங்கள் என்னன்றதை பேசியாச்சு, ஏர்போர்ட் அப்ரூவல் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்ன்றதை நம்ம பேசியாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து எங்கே வந்து நிற்கணும்னா கடைசி வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் நிற்கும். என்னன்னா சுற்றுச்சூழல் முக்கியமா இல்லை டெவலப்மெண்ட் முக்கியமா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நம்மளால் எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த நிலைப்பாடு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. நீங்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கு ஆதரவாளரா இல்லை டெவலப்மெண்ட்டுக்கு ஆதரவாளரான்றதை நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க. மீன்ஸ் விசஸ் எண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா எண்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாயகன் படத்தில் கமலஹாசன் சொல்வார்ல, 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன வேணால் செய்யலாம் பாருல, அது எண்டு. அதாவது குறிப்பிட்ட மக்களுக்கு அதிகப்படியான மக்களுக்கு நன்மை நடக்குது அப்படின்றப்ப நம்ம போகிற பாதை வந்து எப்பேற்பட்ட பாதையாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நல்லதோ கெட்டதோ. நான் 40 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா அது என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது எண்டு அப்படின்ற ஒரு பாதை. மீன்ஸ் அப்படின்ற பாதை வந்து காந்திய பாதை. அது என்னதுன்னா போகிற வழியும் கரெக்டாக இருக்கணும், சேர்ற இடமும் கரெக்டாக இருக்கணும். சேர்ற இடம் நல்லதாக இருக்குன்றதுக்காக போகிற வழியை வந்து நம்ம தப்பு தண்டா பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த உதாரணத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்களேன். நம்ம ஏர்போர்ட்டு கொண்டு வரனால பல லட்சம் மக்களுக்கு வந்து நல்லது நடக்க போகுது. அதனால ஒரு சில லட்சம் மக்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மீன்ஸ். சில லட்சம் மக்களோட தியாகங்களால தான் பல லட்சம் ப்ராஜெக்ட்ஸும் சரி பல லட்சம் மக்களுக்கும் நன்மை நடக்கும்னு நினைக்கிறது என்ஸ். நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்கன்றதையும் வந்து நீங்கள் இந்த கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி மாணவர்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட் அப்ரூவல் ப்ராசஸை இந்த ஸ்லைடில் காமிச்சிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 2013 அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்ன, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்ன, அதோட டிஃபரன்ஸ் என்ன, அதோட சிமிலாரிட்டிஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டியான்டாலஜி விசஸ் யூட்டிலிட்டேரியன் எத்திக்ஸ் பேப்பரில் வரும். ஸோ டியான்டாலஜி விசஸ் யூட்டிலிட்டேரியன் அதே தான், மீன்ஸ் விசஸ் எண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே தான். அதோட ஃபிலாசபிக்கல் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டியான்டாலஜி விசஸ் யூட்டிலிட்டேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இந்த 2 கொஸ்டின்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களை படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு இந்த கொஸ்டினை கேளுங்க. அவங்க எந்த அளவு இந்த பரந்தூர் விஷயத்தை உள்வாங்கியிருக்காங்கன்றதை நமக்கு தெரிஞ்சுக்குருவோம். சரி, இப்போ ஒரு ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னீங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரிக்ட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு மினிஸ்ட்ரிக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து கமெண்ட்டை தெரிவிங்க. அப்புறம் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சுற்றுச்சூழலில் என்ன பாதிப்பு இருக்குன்றதை நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்டேஜஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை ஸ்டேஜஸ் வந்து ரீசெண்ட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இது வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து மிக முக்கியமான கேள்விகள். ஸோ இதையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்புறம் தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற நிகழ்ச்சியில்
அடுத்த எந்த இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூவோட சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த விஷயத்தை பற்றி 4 பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.